இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்ல டின்னர்லாம் முடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில 4 தடி பசங்க வழிமறைச்சு வாடா வந்து எங்களை அடிடாங்கிற மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிக்கவும் நம்மாலுமே தற்காப்புக்காக அவங்க எல்லாரையும் சும்மா அடிச்சு பறக்க விட்டுட்டு கிளம்பிடலாம். இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து மேனேஜர் தானு ஒரு பழக்கூடையை கொடுக்கவும் என்னடா இது சம்பந்தம் பேச போறாங்களான்னு நம்ம நினைப்போம். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து இதுக்கப்புறம் நீங்க தான் ஹீரோயினுக்கான பாடி கார்டா இருக்கணும்னு ஹீரோயினோட அப்பா ஆசைப்படுறாங்கன்னு சொல்லவும் ஹீரோ என்னால முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். பட் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவனோட மாமா அதெல்லாம் எங்க பையன் கண்டிப்பா உங்க வீட்டு பொண்ணுக்கு பாடி கார்டா வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிரச்சனையில மாட்டி விட்டுடுறாரு. ஸோ அடுத்த நாள் நம்மாலதான் தனக்கான பாடி கார்டுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கு பதிலா நல்லா பழகுன நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான்னு ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தன்னோட பொட்டிக்குமே கூட்டிட்டு போறா. அப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. என்னன்னா முதல் நாள் நைட்டு நம்ம ஹீரோ ஒரு சிலர்லாம் வந்து அடிச்சிருப்பாங்களே அவங்களை அனுப்பி விட்டது வேற யாரும் இல்ல ஹீரோயினோட அப்பா தான். ஸோ அவனுங்க கூட நடந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டதுனால இவனால கண்டிப்பா நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை வந்ததுனால தான் நம்ம ஹீரோவை தன்னோட பொண்ணுக்கு ஹீரோயினோட அப்பா பாடி கார்டை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. என்னால் உங்கள் பொண்ணை பாதுகாக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்னு ஹீரோ கேட்க உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, பட் என்னோட பொண்ணும் என்னோட மேனேஜரும் உன்னை முழுசாக நம்புகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையினால தான் உன்னை நான் இந்த போஸ்டிங்க்குமே அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு ஹீரோயினோட அப்பா ரிப்ளை பண்ணியிருக்காரு. தென் நம்ம ஹீரோயினோட புது பாடி கார்டை அப்பாயிண்ட் ஆன நம்ம ஹீரோ எப்பயும் இல்லாமல் இப்போ ரொம்பவே மரியாதையோடு அவளை வாங்க மேடம் போங்க மேடம்னு கூப்பிடவும் ஹீரோயினால் அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுக்கு முன்னே எப்படி நீ என்னை வாப்போன்னு கூப்பிட்டியோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லவும் ஹீரோவுமே சரிங்க மேடம்னு ரிப்ளை பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம்னா இந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அதை ரொம்பவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணுற பொட்டிக் தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ப்ரொமோஷனுக்காக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. பட் குறிப்பிட்ட டைமுக்கு அவங்களுக்கு எந்த மாடலுமே கிடைக்கலன்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பேசாம நீயும் ஹீரோவுமே மாடலாக இருந்துருங்க, பார்க்குறதுக்கு 2 பேரும் சூப்பர் கப்பிள்ஸாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு காசுமே மிச்சமாகும்னு சாய் ஐடியா கொடுக்கறதுனால அட இந்த ஐடியா கூட நல்லா தான்ப்பா இருக்கு, பணத்துக்கு பணத்தையுமே மிச்சம் பண்ணலாம், அதே நேரம் நம்ம பிராண்டை நாமளே ப்ரொமோட் பண்ண மாதிரியும் ஆகிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எப்படியோ ஹீரோ கிட்ட பேசி இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒத்துக்க வைக்கிறா. இதுக்காக நம்ம ஆளு வீட்டுக்கு வந்ததுமே அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா முகத்துல ஏதேதோ க்ரீம்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்து டேன் அவனை பயங்கரமா கலாய்ச்சி ஆமா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே நீ எப்படி இதெல்லாம் வாங்கினு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ நாளைக்கு நானும் ஹீரோயினும் ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ண போறோம், அதுக்காக ஹீரோயின் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்போ ப்ளீஸ் அண்ணா நானுமே உன் கூட வரேன்னு டான் ரொம்பவே கெஞ்சி கேட்கவும் வேற வழி இல்லாம ஹீரோவுமே ஷூட்டிங்க்கு கூட்டிட்டு போயிடுறான். ஈவன் நம்ம சாயுமே இதே மாதிரி நாங்கள் இதுக்கப்புறம் பண்ண போகிற ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணினா அதுக்காக நான் உனக்கு சேலரி கொடுக்குறேன், அதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஆஃபர் பண்ணவும் டானுமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்படி இருக்கச்சா அவன்கிட்ட ஹீரோக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் அவனுமே போறான். பட் அங்க நம்ம கர்ச்சிப்பை பார்த்ததுமே செம ஷாக் ஆகிடுறான். ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இங்க இவங்க 2 பேரும் திரும்ப பார்த்ததும் செம கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆகிடுறேன். நம்ம சாயும் மேயும் வந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டு வேலை பார்க்க வந்த இடத்துல வேலை மட்டும்தான் பார்க்கணும், வாய் தகராறு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட அவரோட மேனேஜர் ஹீரோயினை கடத்த ட்ரை பண்ணவங்கள போலீஸ் அடிச்சு கூட விசாரிச்சு பார்த்துட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத அவனுங்க சொல்லவே மாட்டானுங்கன்னு சொல்லவும் எனக்கு என்னமோ என் பொண்ணு விஷயத்துல நான் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கப்புறம் ஹீரோவை நம்பி எந்த ஒரு யூஸுமே இல்லை, ப்ரொஃபஷன் பாடி கார்ட்ஸை யாராவது என் பொண்ணுக்கான பாடி கார்டை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு ஹீரோயினோட அப்பா ஆர்டர் கொடுத்துடுறாங்க. கட் பண்ண என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோக்கு இந்த ஃபோட்டோ ஷூட்டில் விருப்பமே இல்லைனாலும் போக போக கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்ட ஆரம்பிச்சிடுறான். பார்க்குற நமக்கே டாய் பல்லையாளு தாயா நீங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு பயங்கர ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு. ஹீரோயினை பார்த்து ஹீரோ சிரிக்க, ஹீரோவை பார்த்து ஹீரோ சிரிக்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேரும் மாற்றி காதல் மலையை பொழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கார்ச்சிப்புக்கும் டேனுக்கும் பயங்கரமாக அடிவயிறு எரிய ஆரம்பிச்சிருது. அட என்னப்பா இது இன்னும் எந்த பிரச்சனையுமே வரலன்னு நம்ம நினைக்கும் போது கரெக்டாக ஒருத்தன் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லவும் ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறான். பட் அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருமே துப்பாக்கி சவுண்டு கேட்டு பயந்து அங்கே இங்கன்னு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட தொக்கா மாட்டிடுறா. அப்புறம் என்ன நம்ம ஹீரோ சும்மா ஏர்லையே பறந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஒரு பைக் மூலமாக காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறான். அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய பாம்பெல்லாம் தூக்கி போடவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஹீரோ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அதுவே இங்க கார்ச்சிப்பை காப்பாத்துறதுக்காக நம்ம டேன் அவளோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகவும் அவ கடுப்பாகி கையை தட்டி விட்டுட்டு எனக்கு 2 கால் இருக்கு நானே நடந்து வரேன்னு சொல்லி வெட்டி பேச்சு பேசிட்டு நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. ஈவன் காலில் பயங்கரமா ஃப்ராக்சர் ஆகிரவும் அவளால் எழுந்து கூட நிற்க முடியல. பேச்சாடி பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இப்போ பாத்தியான்னு சொல்லி நம்ம டேனே அவளை கைத்தாங்களா தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குங்கிறத கேள்விப்பட்டு வர நம்ம மேனேஜர் தானுக்கு ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது.
பட் நம்ம ஆளுங்க 2 பேரும் அவங்க மொபைல் போனை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே வச்சுட்டு போயிடுறதுனால யாராலையும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. இந்த மேட்ரு நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு தெரிய வந்து செம கண்டாகி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கச்ச அவருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வரவும் அட்டன் பண்ணி பேசிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாரு. வேற யாரும் இல்ல, போன எபிசோட்ல கார்ல பாம்பு வச்சு கொன்னார்ல அந்த சியா தான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த சியாவை கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்காருங்கிற மேட்ரு தெரிஞ்சதுமே சியா எஸ்கேப் ஆகியிருப்பாரு. ஸோ இப்போ கால் பண்ணி என்னதான் நம்ம 2 பேருமே பண்ணிட்டு இருக்கிறது தப்பான பிஸ்னஸாக இருந்தாலும் உன்கிட்ட நான் ரொம்பவே நேர்மையாக தானே இருந்தேன், ஆனால் நீ எனக்கே விபூதி அடிக்க பார்த்துருக்க, அதனால தான் இப்போ உன் பொண்ணை நான் டார்கெட் வச்சிருக்கேன்னு சியா சொல்ல, இங்க பாரு பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கு, பட் தேவையில்லாம எதுக்காக நீ என் ஃபேமிலியை இதில் இன்வால்வ் பண்ண பார்க்குறேன்னு ஹீரோயினோட அப்பா கேட்க, உன்னை கொல்ல எனக்கு 1 நிமிஷம் போதும், டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், பட் நீ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஈஸியாக செத்துட்டீங்கன்னா வாழ்க்கையோட வலி என்னங்கிறது உனக்கு புரியாதுல, அதனால தான் உனக்கு பிடிச்ச எல்லாரையும் உனக்கு முன்னாலேயே போட்டு தள்ளிட்டு அந்த வேதனையிலேயே நீ காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவீல, அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த சியா காலை கட் பண்ணவும் ஏற்கனவே பயந்துட்டு இருக்க ஹீரோயினோட அப்பா இன்னும் பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ணா கையில் லைட்டாக அடிபட்டிருக்க நம்ம ஹீரோயினை ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போகிறான். பட் அங்கேயுமே அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த பேட் பாய்ஸ்லாம் வந்திருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அவங்க கண்ணில் நம்ம ஹீரோயின் மாட்டாத மாதிரி ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துக்கு அடிக்கடி போவாங்க, அந்த இடத்துக்குமே கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் நாம் அங்கே இருந்து அவசரமா வரும்போது மொபைல் வேலட் பண்ணோன்னு சொல்லி எதையுமே எடுத்துட்டு வரல, பட் இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ், இப்போ நீ எனக்கு வாங்கி கொடுத்துருக்க சாப்பாட்டுக்கெல்லாம் உனக்கு ஏது பண்ணோன்னு கேட்கும்போது தான் நீ எனக்கு இந்த வெட்டிங் ஃபோட்டோஷூட்காக ஒரு ட்ரெஸ் கொடுத்தில, அதை நான் சேல்ஸ் பண்ணேன், 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அதில் தான் இந்த எல்லா செலவையுமே நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி, அட பாவி அந்த ட்ரெஸ்ஸோட உண்மையான விலை 70,000டா, போய் 5000க்கு ஆசைப்பட்டு அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்கவும், அந்த 5000 கூட இல்லாம நம்மள கஷ்டப்பட சொல்றியா, காசுங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், பட் உயிர் அப்படி இல்லை, இப்போ நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போனா கூட கண்டிப்பா கொலை பண்ணிடுவானுங்க, ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றதை நீ கேளு, ஏன்னா நான் உனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஹீரோ சொல்ல, தன்னை காப்பாத்துறதுக்காக ஒருத்தன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாகிடுறா. பட் இப்போ அங்கே ஒரே ஒரு சாப்பாடு இருக்கிறதுனால ஏன் நீ சாப்பிடலையான்னு ஹீரோயின் கேட்க, இல்லை நான் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு சாப்பாடு வாங்க மறந்துட்டேன், ஸோ நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் எது வாழ்ந்தாலுமே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறதுனால ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. சரி அப்போ நீ சாப்பிடலன்னா நானுமே சாப்பிட மாட்டேன்னு ஹீரோயின் பிடிவாதம் பிடிக்கவும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். மாறி மாறி 2 பேருமே ஒரே ஸ்பூனால சாப்பிட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் போல, அதனால அவளே ஹீரோக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சிடுறா. ஸோ கியூட்ல வழக்கமாக நான் எந்த சீரீஸ் பார்த்தாலுமே எனக்கு இந்த மெயின் லீட்ஸ் இருப்பாங்கல்ல ஹீரோ ஹீரோயின், அவங்க மேலே பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது, செகண்ட் லீட்ஸை தான் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்பேன். பட் இந்த சீரீஸில் எனக்கு இவங்க 2 பேரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கட் பண்ணா காலோடைஞ்சு போயிருக்க நம்ம கார்ச்சிப்பை டான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்பவே அக்கறையாக தான் பார்த்துக்கிறான். பட் இவனுக்கு தான் அவனை பிடிக்காது இல்லையா, ஸோ எரிஞ்செரிஞ்சு விழவும் இவன் கடுப்பாகி அடைச்சி போனா போது பாவமாக இருக்கேன்னு வந்தா என்ன ஓவரா சீன் போடுறியான்னு கேட்டுட்டு கிளம்பிடுறான். கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம் போலன்னு ஃபீல் பண்ணுற கர்ச்சிப்பு எழுந்து நிற்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. அதே நேரம் மனசு கேட்காம டேனுமே திரும்ப வந்து அவளை தாங்கி பிடிக்கிறச்ச 2 பேருக்கு நடுவில் ஒரு அழகான கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக நம்ம கார்ச்சிப்புக்கு தான் அதிகமான ஃபீலிங்ஸ் உருவாகுது, ஆனால் 2 பேருமே பெருசாக காட்டிக்கல. தென் நடுராத்திரி ஆனதுக்கப்புறம் எப்படியாவது ஹீரோயினா சேஃபாக போய் வீட்டில் விட்டுடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பேட் பாய்ஸ்லாம் அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாமல் நம்மளுமே களத்தில் இறங்கி எல்லாரையும் அடி பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அதுக்கு இன்னொரு கும்பல் நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ண வரதுனால இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போக வேண்டிய ரூட்டை மாற்றி அவளை காப்பாத்துறதுக்காக வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுறான். ஆத்தி இப்போதைக்கு உயிரோட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணி என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், நான் தான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, ஸோ என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்க அங்கிள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பட் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா, ஸோ வீட்டு ஹாலில் யாரோ படுத்திருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த அங்கிளோட பையன் போர்வையை எடுத்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் அழகா இருக்கவும், என்னப்பா எனக்கு தெரியாம ஏதாவது சித்தியை கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது, என் வயசுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஓவர் மைசர்ன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சா அங்க வர நம்ம ஹீரோ அங்கிள் அவ என்னோடன்னு ஆரம்பிக்கும் போது, எனக்கு தெரியுமே உன்னோட பொண்டாட்டி தானன்னு அங்கிள் சொல்ல, நோ 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 அதெல்லாம் இருக்காதுப்பா, இந்த அக்கா பாக்குறதுக்கே ரொம்ப யங்கா இருக்காங்களே, அப்போ கண்டிப்பா இவங்க நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்கன்னு அந்த குட்டி பையன் சொல்றான். ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல, இதுதான் விஷயம்னு நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அங்கிள் ஆக்சுவலா ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. ஸோ ஓகேப்பா உனக்கு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே நானும் பண்றேன்னு சொல்லி அந்த அங்கிள் ஒத்துக்கிறாரு. ஈவன் அங்கிளோட பையனுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கான்.
அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம காட்சி எடுத்துக்கிட்டோம்னா டான் தன்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான், அக்கறையாக பார்த்துக்கிறாங்கிறதுனால டேரெக்டாகவே என்ன நீ என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது நான் உன்னை லவ் பண்ணுறது இருக்கட்டும், பட் அதுக்கு முன்னே நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீல, ஸோ என்னோட காதலுக்கு என்னோட தகுதிக்கு நீ ஒர்த்தா இல்லையாங்கிறத நிரூபி, அதுக்கப்புறம் வேணும்னா என் மனசில் இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்கிறேன்னு டான் ரிப்ளை பண்ணிடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அந்த அங்கிள் கிட்ட நீங்களும் என்னோட மாஸ்டரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட அவரோட நம்பர் இருக்கும், உடனே அவருக்கு கால் பண்ணி நாங்க இருக்க விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஹீரோயின் அப்பாவுக்கு அவர் தெரியப்படுத்தி ஆளுங்களை அனுப்பி ஹீரோயினை காப்பாத்திடலான்னு சொல்லவும், ஆமா நானும் உன்னோட மாஸ்டரும் சோன்புடியில ஒன்னாதான் சேர்ந்து வேலை பார்த்தோம், பட் இப்ப ரீசெண்டா நான் என்னோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணதுனால அவன் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன்னு அங்கிள் சொல்ல ஹீரோ பயங்கர அப்செட் ஆகிடுறான். சேம் அதே கதை தான் எங்க மாஸ்டருமே, நானும் புது நம்பர் மாத்தினதுனால என் ஃப்ரெண்ட் அந்த அங்கிளோட நம்பரை மிஸ் பண்ணிட்டேன்னு தன்னோட பொண்ணு கிட்ட சொல்ல, அதாவது இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான கிரஷ். இவ பேரை பார்த்தோம்னா நான் பிரியான்னு மென்ஷன் பண்ணவா, எனக்கு அதுதான் ஈஸியா இருக்கும். சோ பிரியா இன்னும் ஹீரோ திரும்ப வரல, அவன் இப்ப எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுவே இங்க நம்ம அங்கிளோட குட்டி பையன் இந்த சின்ன பசங்கலாம் காசு வச்சு பெட் கட்டி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி விளையாடி ஒரு பையன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதை பார்த்து அங்கிள் செம காண்டாகி அவனை போட்டு அடி அடின்னு வெளுத்து வாங்கிடுறாரு. ஆக்சுவலா இந்த அங்கிளோட ஒய்ஃப் பார்த்தோம்னா கேம்லிங்க்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ தன்னோட பையன் ஃபியூச்சர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்கிள் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து தான் பையனை தனியா வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது இவன் இந்த மாதிரி பெட்லாம் கட்டுறதை பார்த்து தாங்கிக்க முடியாம அடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணவும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த குட்டி பையன் கிட்ட பேசி புரிய வச்சு உன்னோட அப்பா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வேற கல்யாணம் பண்ணிக்காம உன்னை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்காரு, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்து அவரால் தாங்கிக்க முடியல, ஸோ உங்க அப்பா பண்றது எல்லாமே உனக்கு நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சாரி கேளுப்பான்னு சொல்லவும் அவனுமே கடமைக்கு வந்து ஏனோ தானோன்னு எப்பா சாரின்னு சொல்றான். பத்தல சத்தமா சொல்லுன்னு அப்பா சொல்ல அப்பா என்னை மன்னித்து விடுங்கள்னு ரொம்பவே தன்மையா சொல்லவும் இதுவும் கேட்கல, சத்தமா சொல்லடா நல்லா காதுல விழுற மாதிரி சொல்லடான்னு சொல்றதுனால பக்கமா காது கிட்ட வந்து எப்பா என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லி கத்திட்டு ஓடிடுறான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் தெரியாம ஒரு குட்டையில விழுந்துறவும் ஹீரோவுமே அவளை காப்பாத்துறதுக்காக குதிக்கிறான். பட் பெருசா ஆழம் எதுவுமே இல்லைங்கிறதுனால நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தர் இந்த சேரு சகதியெல்லாம் அப்பி விட்டுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் குளிக்கிறதுக்காக இந்த ஓப்பனான ஏரியா இருக்கும்ல அங்க வந்துடுறா. ஈவன் நம்ம ஹீரோவுமே பின்னால வரதை பார்த்துட்டு சரி நான் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லும்போது இல்ல வேணாம் நீ இப்ப நடந்து போனீன்னா வீடு ஃபுல்லா அழுக்காகிரும், அதனால நானே உன்னை பேம்பர் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தலையில ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறது என்ன, அவன் மேல இருக்க அந்த சகதியெல்லாம் கழுவி விடுறது என்ன, ஒரே கூத்தா இருக்கும். ஸோ நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே கூட்டு குளியல் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக கண்ணெல்லாம் மூட சொல்லி ஒரு குட்டி போட்ல வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போய் கண்ணை ஓப்பன் பண்ண சொன்னா நம்ம ஹீரோயினை சுத்தி இந்த மின்மினி பூச்சிகள் இருக்கும்ல, மின்மினி பூச்சிகள் அதுவாகவே இருக்கவும் ஹீரோயின் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னு ஹீரோ கேட்க எனக்கு என்னமோ டிஸ்னிலேண்ட்ல இருக்கிற பிரின்சஸ் மாதிரி ஃபீல் ஆகுது, என்னோட பிரின்ஸான நீ என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவும் நீ பிரின்சஸ்ங்கிறது உண்மை, பட் நான் பிரின்ஸ் இல்லை, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் காசு சொத்து எதுவுமே கிடையாது, ஸோ எப்பயுமே நான் உனக்கு கீழே தான், உன்னோட பாடி கார்டு தான், உன்னை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு ஹீரோ பாட்டும் கடமை உணர்ச்சி பொங்க ஏதேதோ பேசுறான். பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி நீ ஒன்னும் என்ன விட வீக் இல்ல, அப்படி இருந்தா எதுக்காக நீ எனக்கு பாடி கார்டா வரணும், நான் வீக்கா இருக்கிறதுனால தான் நீ என்ன பாதுகாக்க வந்திருக்க, அது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னை வச்சு எனக்கு ஒரு படம் எடுக்கணும்னு தோணுது, அதுல கண்டிப்பா நீ ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ற மாதிரி தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், மேபி ஃபியூச்சர்ல நீ என்னால ஒரு பெரிய ஆக்டரா கூட ஆகலான்னு ஹீரோயின் சொல்ல ஒருவேளை நீ என்னை வச்சு எடுக்க போற அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சா எப்படி உன் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை விட வசதி கம்மியான பையனை லவ் பண்றதா சொல்லி அவங்கள ஏத்துக்க வைப்பேன்னு கேட்கும்போது அவன் ரொம்பவே நல்லவன், என்னை காதலிக்கிற ஒரே காரணத்துக்காக எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், முக்கியமா நானுமே அவனை உண்மையா காதலிச்சிட்டு இருக்கேன், ஸோ கண்டிப்பா என்னால அவன் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவேன்னு ஹீரோயின் சொல்லவும் அவ்வளோதான் நம்ம ஹீரோ மெய் மறந்து அவளை பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் மாத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்கச்ச இவங்களை தேடி நம்ம ஹீரோவோட தம்பி டானு, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த மாஸ்டரோட பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. அப்புறம் என்ன சொல்லவா வேணும், இவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து டான் கடுப்பாகி கோச்சிட்டு போயிடுறான். அதே நேரம் மாஸ்டரோட பொண்ணு பிரியாவுமே ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. தென் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு அவ எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தி அவளை பிக்கப் பண்றதுக்காக வரும்போதுதான் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் ஹீரோயின் அப்பாவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ வேலை பார்க்காத, ஒழுங்கா விலகி வந்துரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லவும் ஹீரோ ஏன் என்னாச்சு எதுக்காக இப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறச்ச
ஹீரோயினோட அப்பா தான் பக்காவா பிளான் பண்ணி உன்னோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு உன் அம்மாவை ஆட்டையை போட்ட அந்த பஞ்சன் ஒருவேளை நீ யாருங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னையுமே கொன்றுவான். சோ நீ இப்பத்துல இருந்தே அவங்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுதான் உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் நல்லதுன்னு மாஸ்டர் எவ்வளவோ அட்வைஸ் பண்றாரு. பட் நம்ம ஹீரோ கேட்காம இப்பவே நான் போய் அவனை கொல்றேன்னு சொல்லி போய் பாக்குறதுக்குள்ள ஹீரோயினோட அப்பா அவளை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இருந்தாலும் தன்னோட ஃபேமிலி இப்படி ஆனதுக்கான காரணம் அவன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால சும்மா இருக்க முடியல. அப்படியே பைக் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். பட் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உடனே செஞ்சுட்டா ஃபெயிலியர் ஆகிரும் இல்லையா? அந்த ஒரு கான்சியஸ்னால நம்ம ஹீரோ அவன் வழக்கமா போவான்ல அந்த புத்தர் கோவில், அங்க போய் உட்காந்து இப்ப நான் என் வாழ்க்கையில பண்ண போறது கரெக்டா தப்பான்னு தெரியல, பட் என் குடும்பம் இப்படி ஆனதுக்கான காரணம் அவன் தான். சோ நான் இந்த பழிவாங்கிற மிஷன்ல ஃபெயிலியர் ஆகுறேன் சக்சஸ் ஆகுறேங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா என்னால முடியும், கண்டிப்பா அவனை என்னால அழிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ சபதம் எடுத்துடுறான். இப்ப நம்ம மாஸ்டருக்கு ஹீரோ அடுத்து என்ன பண்ணுவாங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும் இல்லையா? சோ அதை தடுக்கிறதுக்காக உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோவோட அத்தையை மீட் பண்ணி இந்த விஷயத்த பத்தி பேசலான்னு வீட்டுக்குள்ள போறச்ச நம்ம ஹீரோ அவரை அப்படியே பேக் பண்ணி திரும்ப அந்த புத்தர் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து, ஹீரோயினோட அப்பா தான் அந்த பஞ்சனுங்கிற விஷயம் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். சோ நான் சைலண்டா பழி வாங்க ஆசைப்படுறேன். இது எங்க போய் முடியும், சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஆனா அந்த பஞ்சனால என் ஃபேமிலி பட்ட கஷ்டத்தை அவனுமே உணர்ந்தாகணும். அதுக்கு நான் அவனை பழி வாங்கினா மட்டும்தான் முடியும். சோ நீங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ்லாம் கேட்கறான். என்னதான் இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கோவத்துல பேசிட்டு இருந்தாலும் ஒருத்தருக்கு அடிப்பட்டா அந்த வலியை அவங்களால மட்டும்தானே உணர முடியும். சோ அந்த பெயினை புரிஞ்சுக்கிற நம்ம மாஸ்டர் ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துடுறாரு. அப்போன்னு பார்த்து இவங்கள ஃபாலோ பண்ணி வந்த நம்ம ஹீரோவோட அத்தை இவங்க 2 பேரும் பேசினதை அறகுறையா கேட்டுட்டு, என்ன ப்ராமிஸ், எதுக்காக நீங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது பேசாம இவங்க கிட்ட உண்மையை சொல்லி ஹீரோவை இந்த காரியம் பண்ண விடாம தடுத்துடலாமான்னு மாஸ்டர் யோசிக்கிறாரு. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ, ஒருவேளை நான் திரும்ப பத்திரமா வந்துட்டா அங்கிள் எனக்காக ஏதோ நேர்த்திக்கடன் பண்றதா புத்தர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாராமான்னு சொல்லி ஹீரோ பேச்ச மாத்திடுறான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓடி வந்து ஹீரோயின் அவளோட அம்மா அப்பா எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் இப்ப தன்னோட அத்தை ஹீரோயினோட அப்பாவை பார்த்துட்டா பிரச்சனையாகிரும் இல்லையா? சோ மாஸ்டர் எனக்காக பண்றதா வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதான், அதுக்காக நீங்களுமே அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நைஸா பேசி ஆன்டி அங்கே இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் ஹீரோயினோட அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்காக நீங்க அவரை இந்த கோவிலோட கருவறைக்கு தனியா வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். தென் ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோயினோட அப்பா கிட்ட விஷயத்த சொன்னதும் அவரும் ஹீரோவை மீட் பண்றதுக்காக தனியா போறாரு. பட் இதெல்லாம் பாக்குற மேனேஜர் தானுக்கு சம்திங் ஃபிஷிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுவே இங்க நம்ம ஹீரோ பார்த்தோம்னா ஹீரோயினோட அப்பாவை அட்டாக் பண்றதுக்காக புத்தர் சிலைக்கு பின்னால மறைஞ்சிருக்கான். பட் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, டைரக்டாவே அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் புத்தர் சிலைக்கு பின்னால கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சு, எனக்கு என்னமோ உங்களோட எனிமி யாரோ தான் உங்க பொண்ணை கடத்த ட்ரை பண்ற மாதிரி தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நிறைய பாதுகாப்பு தேவை. ஸோ நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க பொண்ணுக்கு பாடி கார்டா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே உங்க மொத்த ஃபேமிலிக்குமே பாடி கார்டா இருக்க ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, யா ஷோர் இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோவை தான் ஃபேமிலிக்கான பாடி கார்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்து நம்ம ஹீரோயின் பயங்கர குஜாலிட்டி ஆகி ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஏரியால இருந்துட்டு இருக்க மீனுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு இருக்கத நம்ம டேன் பார்த்துட்டு சமகாண்டாகிடுறான். ஈவன் இதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். ஆனா இப்ப அவன் வேற பிளான்ல இருக்காங்கிறதுனால வேணுக்குனே தான் தம்பி பார்த்து பொறாமப்படணுங்கிறதுக்காக ஹீரோயின் கூட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரிகான்ல இருந்துட்டு இருக்க டேன் அவனை போட்டு அடி நடிச்சு, ஏண்டா புறம்போக்கு நாயே, எனக்கு ஹீரோயினை உஷார் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ அந்த பொண்ணை கொத்திட்டு போயிட்டியான்னு கேட்டு ஹீரோ போட்டு பயங்கரமா அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் டேனோட அப்பாவுக்கு தெரிய வந்து அவனை கண்ணா பின்னான்னு திட்டி, இத்தனை வருஷமா அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனதுக்கு நீ எங்களுக்கு நல்ல சேவை பண்ணிட்ட, எப்படி உன்னால உன் தம்பிக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டியேன்னு கேட்டு திட்டவும், நான் உங்களை இங்க என்ன கூட்டிட்டு வந்து வளர்க்க சொன்னா, நீங்க மட்டும் என்ன வளர்க்காம என் அம்மா கிட்டேயே விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நான் நிம்மதியா சந்தோஷமா பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இப்படி காப்பாத்துறங்கிற பேர்ல என்ன எத்தனை வருஷமா ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கு, ஆனா எனக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லி இவனுக்காக என்ன உழைக்க வைக்கிறீங்க. எப்ப நீங்களாம் என்னோட பேரண்ட்ஸ் இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் உங்க எல்லாரையும் வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் ₹1 கூட செலவு பண்ண போறது கிடையாது. கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க எனக்கு பண்ணிருக்கிறத விட நான் தான் உங்களுக்கு நிறைய பண்ணிருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ரொம்பவே அப்செட் ஆகிடுற ஹீரோயினோட அத்தை, நீ இப்ப புதுசா அந்த பணக்கார வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. சோ இதுக்கப்புறம் நீ அங்க வேலை பார்க்க வேணாம், உன் பாஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போ, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நாங்க கான்ட்ராக்ட் ஏற்கனவே போட்டுட்டோம், அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் வேலை பார்த்து ஆகணும்.
ஆமா, இதுக்கப்புறம் எதுக்காக நான் உங்க கூட இருக்கணும்? அதான் அவங்க எனக்கு தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்களே, நான் இந்த வீட்ல இருந்து கிளம்புறேன்னு ஹீரோ டைரக்டா சொல்லிடுறான். சோ டென்ஷன் ஆகுற ஹீரோயினோட ஆன்ட்டி அவனை பலாருன்னு அறைய, இதுக்கப்புறம் நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட ரூமுக்கு பெட்டி பெட்டிக்கையெல்லாம் கட்டுறதுக்காக போயிடுறான். பட் நம்ம ஹீரோ இதெல்லாம் வேணுக்குனே பண்ணல. ஒருவேளை இவன் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்க போற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தன்னோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி தன்னோட அப்பா அம்மா தம்பி எல்லார்கிட்டயுமே நடிச்சிருக்கான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கான பாடி கார்டா போஸ்ட் ஆகி வந்திருக்க நம்ம ஹீரோக்கு அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன குவார்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறதுனால நம்ம தலைவனுமே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறான். தென் ரொம்ப பெரிய கண்டத்துல இருந்து பத்திரமா தப்பிச்சு வந்திருக்க நம்ம ஹீரோயினை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பொட்டிக்குள்ள இன்வைட் பண்ணிட்டு, ஐயோ ஓகே பேபி, பட் நீ உன்னோட இதயத்தை மட்டும் யார்கிட்டயோ தொலைச்சிட்ட மாதிரி இருக்குன்னு கேட்டு கலாய்க்கவும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்க ட்ரை பண்றா. ஐயா நீ ரொம்ப சீன் போடாத, ஹீரோ இதெல்லாம் உனக்காக பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சியா? அதுதான் இல்ல, எனக்காக பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஹீரோக்கு என் மேல பயங்கரமான க்ரஷ். ஸோ என்னோட இதயத்தை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை காப்பாத்தினானே தவிர உன் மேல பெருசா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நம்ம சாய் பாட்டும் உளறிட்டு இருக்கச்ச கரெக்டா அங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறதுனால பாவம் இவனுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அன்னைக்கு எடுத்த வெட்டிங் போட்டோல எது நல்லா இருக்குன்னு ஹீரோ கிட்ட சஜஷன் கேட்கறதுனால அவனுமே ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு, நீ எதுக்காக இந்த விஷயத்துல என்ன நம்புறன்னு கேட்கறச்ச எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தேவைங்கிறது அவசியம் இல்லையேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. இல்ல பொதுவா நாம யாரை உண்மையா நம்புறோமோ அவங்க தான் கடைசியில நமக்கு துரோகம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி என் மேல உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு ஹீரோ கேட்க, நீ சொல்றது 100% உண்மைதான், பட் நீ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது. பிகாஸ் இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் இவகிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு இருக்கான். அப்படி இருக்கச்ச நம்ம சுயநலத்துக்காக நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்க பொண்ணை நாம ஏமாத்த போறோமேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்க வர நம்ம கார்ச்சிப் ஹீரோயினுக்கு முன்னால ஹீரோவை ஹக் பண்ணி, நீங்க வந்துட்டீங்களா, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்றது மட்டும் இல்லாம பச்சைக்குன்னு கணத்துல கிஸ் பண்ணிடவும் அவ்வளவுதான் ஹீரோயின் செம காண்டாகிடுறா. பத்தாவதுக்கு அவகிட்டயே நான் ஹீரோ கூட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தனியா பேசணும், நான் கொஞ்ச நேரம் அவரை கூட்டிட்டு போயிட்டு வரவான்னு கேட்கவும் விதியேன்னு ஹீரோயினும் பர்மிஷன் கொடுத்துடுறா. பட் நம்ம ஹீரோ அதை டினைன் பண்ணி எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறான். ஓகே, நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி பயங்கர கஷ்டமான ரிஸ்கியான வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் ஹீரோ உங்களுக்கான பாடி கார்டா இருக்க மாட்டான்னு சொல்லவும் அவன் செம்ம டென்ஷன் ஆகி, இது என்னோட தனிப்பட்ட விஷயம், ஈவன் எனக்கு பிடிச்சுதான் நான் இந்த வேலையுமே பண்ணிட்டு இருக்கேன், அப்படி இருக்கச்ச என்ன தடுக்க நீ யாருன்னு கேட்கவும், பிகாஸ் நான் உங்களை உயிருக்கு உயிரா உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு கார்ச்சிப் ரிப்ளை பண்ணவும் அவ்வளோதான் ஹீரோயின் கடுப்பாகி எழுந்து போயிடுறா. அதே நேரம் பார்ட் டைம் ஜாப்க்கான சேலரி வாங்க வந்த நம்ம டான் ஹீரோயினை பார்த்துட்டு பேசுறதுக்காக போகும்போது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நானே உன்னை வீட்டில் வந்து ட்ராப் பண்றேன்னு ஹீரோ சொல்ல, எங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றதுனால இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை வந்துருச்சுங்கிறது எல்லாருக்குமே புரியுது. பத்தாவதுக்கு நம்ம கார்ச்சிப் வேற, ஓகே நீங்க இந்த ஜாபை குவிட் பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க தாராளமா பண்ணுங்க, கண்டிப்பா எப்பயுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், நான் உங்களை உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகிடுறா. இங்க பாரு, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன் மேல எனக்கு பெருசா எந்த ஃபீலிங்குமே இல்ல, பிகாஸ் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அது யாருன்னு கர்ச்சிப் கேட்க, அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னை விட பல மடங்கு அதிகமான தகுதி தராதாரம் வசதி அந்தஸ்து அழகு படிப்பு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஹையான ஸ்டாண்டர்டில் இருக்கிற பொண்ணு, பட் அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் அவள் தான் என்னோட உயிரே, ஸோ அவள் என்னை ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, தூரத்தில் இருந்து அவளை பார்த்து ரசிக்கிற சந்தோஷமே எனக்கு போதும்னு சொல்லி ஹீரோ பாட்டும் காதல் வசனத்தை தெரிக்க விடுறான். அப்புறம் என்ன சொல்லவா வேணும், நம்ம ஹீரோ பேசின பேச்சில் ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாட் ஆகிடுறா. இதை பார்த்து டேனும் கார்ச்சிப்பும் செம காண்டாகி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோவோட மாஸ்டர் கிட்ட அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், ஏன் ஹீரோ இப்பெல்லாம் இந்த ஏரியா சைடே வரதில்ல, தான் அம்மா மேல அவ்வளோ பாசமா இருப்பான், தம்பி என்ன கேட்டாலுமே பண்ணுவான், ஈவன் அப்பா எவ்வளோ அடிச்சு அசிங்கப்படுத்தினாலும் திரும்ப தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி போய் வீட்டில் நிற்பான், பட் இப்போ அவனோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எதுவுமே சரியில்லை, என்ன ஆச்சு அவனுக்கு, லாஸ்டா அவங்க கிட்ட தான் அவன் அந்த புத்தர் கோவில்லையுமே பேசினான், அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா மாற்றங்களுமே ஏற்பட்டிருக்கு, உண்மையை சொல்லுங்க ஹீரோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக நம்ம எல்லாரையுமே அவாய்ட் பண்றான்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஹீரோ தன்னோட ஃபேமிலிக்காக உழைச்சி ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், ஸோ இதுக்கப்புறமாவது தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் ஃபேமிலியை விட்டு போயிட்டான்னு மாஸ்டர் ரிப்ளை பண்ணிடுறாரு. ஆனால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறானுங்க. ஹீரோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணானா கண்டிப்பாக அதுக்கு பின்னால் ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும், அது என்னங்கிறத நாங்களே கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி 2 பேரும் களத்தில் இறங்குறானுங்க. அதுவே இங்க லவ் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்டிருக்க நம்ம டேனு பயங்கரமா சரக்கடிச்சிட்டு அப்படியே ரோட்ல கோயன்னு நடந்து வரவும், வழக்கமா இவன் கிட்ட பிரச்சனை பண்ணுவான மெக்னு சொல்லி ஒரு ரவுடி, அவன் சம்பந்தமே இல்லாம இவனை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். தென் ஆஸ் யூஷுவல் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த பேட் பாய்ஸ் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு தன்னோட தம்பியான டேனையுமே காப்பாத்திடுறான். இருந்தாலும் ஹீரோ மேல கோவமா இருக்க டேன் சீ போடான்னு விரட்டவும் ஹீரோக்கு மனசு கேட்கல, சோ அப்படியே அவனை தூக்கிட்டு போய் வீட்டுல விட்டுடுறான்.
அடுத்த நாள் நம்ம ஆளு ஆஃபீஸுக்கு வரதுக்கு முன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவன மாதிரியே பாடி கார்டு ட்ரெஸ்லாம் போட்டிருக்கதை பார்த்து என்ன மச்சான் ஏதாவது ஷூட்டிங்கானு ஹீரோ கேட்க, அதெல்லாம் இல்லை நாங்களுமே உன்ன மாதிரி பாடி கார்டு வேலைக்கான இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, அவ்வளோதான் ஹீரோ பயங்கர ஷாக் ஆகி, டேய் மச்சான் இந்த வேலை ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுடா, நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். இந்த வேலை கஷ்டமா இருக்கும், ரிஸ்க் எடுக்கணுங்கிறது உனக்கு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக நீ இன்னும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? உங்க அம்மாவை பத்தி நினைச்சு பாத்தியா? உன் தம்பியை பத்தி நினைச்சு பாத்தியா? நீ எப்படி எங்க மேல இருந்துட்டு இருக்க அக்கறையில இந்த வேலையை பார்க்க வேணான்னு சொல்லி தடுக்கிறியோ அதே மாதிரி தானே உன்னோட அம்மாவும் பாசத்துல உன்னை தடுத்தாங்க. ஆனா நீ அவங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம எதுக்காக இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணா பின்னான்னு கேள்வியா கேக்குறானுங்க. பட் நம்ம ஹீரோ இப்ப இருந்துட்டு இருக்க சிச்சுவேஷன்ல எதுவும் ரிப்ளை பண்ண முடியாம அப்படியே அமைதியாவே இருக்கவும், சரி மச்சான் இது எங்க வாழ்க்கை எங்க இஷ்டம், எங்களுக்கு பிடிச்ச வேலையை தான் நாங்க பாப்போம்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆகி போஸ்டிங்குமே வாங்கிடுறானுங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் ஹீரோயினை எஸ்கார்ட் பண்ண சொல்லி அனுப்பிட்டு ஹீரோவை தான் கூட ஒரு பாருக்கு கூட்டிட்டு போறாரு. எங்கன்னா அந்த மெக் ஓனர் ஒருத்தர் இருந்தால அவனோட பாருக்கு தான். ஆக்சுவலா அங்க செலினான்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தால, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பாக்கும் அந்த செலினாக்கும் கூட ஒரு அஃபேர் இருந்ததுல, அவளை மீட் பண்ணி பேசுறதுக்காக தான் போயிருக்காரு. அதனால அவ ஹீரோயினோட அப்பாவை ஹக் பண்ணி, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன், எப்படி உங்களால என்னை பார்க்காம இருக்க முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமாவது நாம ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாமான்னு கேட்கவும், சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ ரொம்பவே நல்லவனா மாறி திருந்திட்டேன், பிகாஸ் என் பொண்ணுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லி. ஸோ நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் நல்லது, இதுக்காக நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, அடிங்க எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே இந்த வார்த்தையை கேட்டிருப்பேன்னு சொல்லி அந்த செலினா ஹீரோயின் அப்பா கணத்துல பலாருன்னு ஒரு அறை விட்டுட்டு, நான் என்ன உன் கூட பணத்துக்காக பழகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா, உன்னை உண்மையா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நீ எங்க கூப்பிட்டாலுமே நான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து கோவமா கிளம்பிடுறா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட மாஸ்டர் மீட் பண்ணி தன்னோட ஸ்டெப் மதர், அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா பேரை சொல்லி, உங்களுக்கு இவங்களை தெரியுமா, பிகாஸ் நீங்க சோன்புரியில போலீஸா வேலை பார்த்த காலகட்டங்கள்ல தான் இவங்களுமே இங்க இருந்திருக்காங்க. ஈவன் அப்போ நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஸ்டெப் மதரோட கை குழந்தை இறந்து போயிருக்கிறதா கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அவங்க இன்னும் தான் குழந்தை உயிரோட இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேஸை பத்தி எதுனா தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, இல்ல நான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி மாஸ்டர் சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஓ அப்படியா, அப்போ அந்த ஸ்டேஷன்ல உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டு விசாரிக்க முடியுமான்னு ஹீரோயின் கேட்க, நான் அவங்க கூடலாம் கான்டாக்ட்ல இல்லைன்னு சொல்லி நம்ம மாஸ்டர் இந்த கான்வர்சேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டெப் வச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறச்ச அவளை பிரியா ஸ்டாப் பண்ணி வாங்க சாப்பிட்டு போலான்னு கூப்பிடவும், இருக்கட்டும் பரவாயில்ல என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல நீங்க வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு சேர்த்து தான் நான் சமைச்சிருக்கேன், ஸோ வாங்க எல்லாருமே ஜாலியா சாப்பிடலான்னு சொல்லி ஹீரோயினை சாப்பிட்றதுக்காக பிரியா கூட்டிட்டு போறா. கட் பண்ண அந்த பார்ல இந்த மெக்பையன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு செமக்கடுப்பாகி வழக்கம் போல அடிக்கிறதுக்காக போகவும், கரெக்டான நேரத்துக்கு வந்து அவனோட லீடர் 2 பேரையுமே தடுத்துடுறாங்க. இவர் பேரு பார்த்தோம்னா ஹியா. தென் ஹியா இவங்க 2 பேரையுமே சமாதானம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஜாலியா அந்த பார்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிளாஷ் ஆகுது. என்னன்னா இந்த பாரே நம்ம ஹீரோயின் அப்பாவோடது தான். ஸோ நம்ம இந்த ஹியா கூட க்ளோஸ் ஆகிட்டோம்னா ஹீரோயின் அப்பா பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அப்படியே அவர்கிட்ட பேசவும், இதெல்லாம் பாக்குற மெகுக்கு செம காண்டாகுது. அதே நேரம் நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஹியாவுமே அவருக்கு க்ளோஸ் ஆகிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் பிரியா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு, பேசாம நீங்க ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா செம பிசினஸா இருக்கும்னு ஐடியா கொடுக்கவும், இதே தான் ஹீரோவுமே சொல்லுவான். ஈவன் நான் சமைக்கிற எல்லா சாப்பாடுமே ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுலயும் முக்கியமா இந்த ஃபிஷ் கறி நான் செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சா அவ்வளோதான், எவ்வளோ முக்கியமான வேலை பார்த்தாலுமே ஹீரோ விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்துருவான். நான் இந்த உலகத்திலேயே எங்க அப்பாக்கு அடுத்து நம்புற ஒரே ஒரு ஆள்னா அது கண்டிப்பா ஹீரோவா மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி பிரியா ஹீரோவை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறா. பத்தாவதுக்கு அன்னைக்கு காலையில வேற நம்ம கர்ச்சிப் நான் ஹீரோவை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு போனால. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோவை லவ் பண்றது சரியா தப்பான்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோவுமே செமையா குடிச்சிட்டு அப்படியே கொயன்னு வந்து நம்ம ஹீரோயின் மேல விழுந்துடுறான். ஐயோ இது கையா இல்ல உலக்கையா இவ்வளோ வெயிட்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எவ்வளவோ ஹீரோவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்றா. பட் நம்ம ஆளு ஃபுல் போதையில அப்படியே மட்டையா இருக்கிறதுனால தான் வீட்டுல வேலை பார்க்கறவங்கள வச்சு நம்ம ஹீரோவை அவன் பெட்ல படுக்க வச்சதுக்கு அப்புறம், ஏன்டா சரக்கடிக்கிறதே தப்பு, உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு தெரியும், அப்புறம் எதுக்காக நீங்களாம் இப்படி குடிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீ போதையிலேருந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் முதல் வேலையா நான் போய் உன்னை இந்த குடி போதையிலேருந்து மீண்டு வரதுக்காக சென்டர்ல சேர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி சென்டர்ல சேர்க்க போறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு கண் விழிக்கிற நம்ம ஹீரோ, கண்டிப்பா என்னால இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லவும், ஏதோ நம்ம ஆளு தன்னை கிஸ் பண்ண போறான்னு நினைச்சு ரொம்பவே ஆக்வர்ட் ஆகி, டேய் பின்னால போ வேண்டாம் வேண்டான்னு ஹீரோயின் தடுக்க ட்ரை பண்றா. பட் நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா வாமிட் வரதுனால ஸ்ட்ரைட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான்.
ஐயா இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் காட்டினியா, சரி சரி சீக்கிரமா குளிச்சுட்டு தூங்குற வழியை பாருன்னு ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு நம்ம ஆளு ஹீரோயின் கண்ணு முன்னாலேயே ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவளை அப்படியே செவுத்துல தள்ளி, ஆமா இங்க ஷவர் எங்க இருக்குன்னு கேட்கவும், இல்லா அதுக்கு ஏன்டா இவ்வளோ க்ளோஸ் ஆவற, நானே உனக்காக ரெடி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஷவர் கிட்ட போகும்போது திரும்ப அவளை லாக் பண்ணி, உண்மையை சொல்லு உன் மனசுல யார் இருக்கான்னு ஹீரோ கேட்க, அப்படியே நம்ம ஹீரோயின் திருன்னு முழிக்க பச்சக்குன்னு நம்ம ஆளு கிஸ் பண்ணிடுறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஷவர் ஆன் பண்ணி விட்டுறதுனால 2 பேர் மேலையும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் கான்சியஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ விலகி வரவும் ஹீரோயினுமே வெக்கப்பட்டு நம்ம ஹீரோவோட ரூம்ல இருந்து வெளியில ஓடுறத ஹீரோயின் அப்பா பாத்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் அவளை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் புது பாடி கார்டு அப்பாயிண்ட் ஆனாங்களே அவங்க கூட அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் கூட க்ளோஸா பழக கூடாது, இங்க என்ன வேலைக்காக வந்திருக்கியோ அதை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே ரொம்ப சிம்பிளா ஓகே சார் கண்டிப்பான்னு ரிப்ளை பண்ணிடுறான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கண்டினியூஸாக கால் பண்ணுறது என்ன, மெசேஜ் பண்ணி நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்கே இருக்கன்னு கேட்குறது என்ன. பட் இது எதுக்குமே நம்ம ஆள் ரிப்ளை பண்ண மாட்டான். பிகாஸ் அவனுக்கு தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு முக்கியம் இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயினோட அப்பா பார்க்குறப்ப மட்டும் ஏதோ ரொம்பவே வெறப்பாக இருக்கிற மாதிரி சீன் போட்டுட்டு அவர் அந்த சைடு திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி இருக்கும்போது அந்த செலினாங்கிற ஆக்ட்ரஸ் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு தன்னோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துட்டாங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வரவும் அந்த மனுஷன் அலண்டு போய் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. தென் நம்ம மேவுமே இந்த சீரியஸான விஷயத்த ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. கட் பண்ணா வீட்டுக்குள்ள வந்த செலினா ஹீரோயினோட ஸ்டெப் மதர் கிட்ட பயங்கரமா கலாட்டா பண்ணவும் அவங்க கடுப்பாகி கண்ணா பின்னான்னு அசிங்கமா திட்டுறது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கறவங்க கிட்ட இவரோட லக்கேஜ் தூக்கி வெளியில கடாசுங்கன்னு சொல்றதுனால மேட்ஸுமே அதே மாதிரி பண்ணவும் கடுப்பாகி இந்த செலினா அவங்கள ஒருத்தங்களை பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின், எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்க, ஓ வந்துட்டியாடி என் செல்லம், நானும் உங்க அப்பாவும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோங்கிறதுக்கு ஆதாரமே நீதான், அன்னைக்குதான் நீ பாத்தியே நானும் உங்க அப்பாவும் எவ்வளோ நெருக்கமா இருந்தோங்கிறத உன் ஸ்டெப் மதர் கிட்ட நீயே சொல்லுன்னு அந்த செலினா சொல்ல, ஒழுங்கா இங்க இருந்து நீ போறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடவான்னு ஹீரோயின் கேட்க, யா ஆஃப்கோர்ஸ் தாராளமா கூப்பிடு, அவங்களுக்குமே நடந்த எல்லா விஷயங்களும் தெரியட்டும், யார் மேல நியாயம் இருக்குங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கூடவே சேர்த்து டாக்டரையும் கூப்பிடு, அப்போதான் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான எவிடன்ஸையுமே கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த செலினா பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்க வர நம்ம ஹீரோயின் அப்பா செலினா கணத்துல பலார்னு ஒரு அரவிட்டு இங்க இருந்து போன்னு சொல்லவும் டக்குன்னு அவ இவரை ஹக் பண்ணவும் ஹீரோயின் ஸ்டெப் மதர் பார்த்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவங்க, உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீல, ஒருவேளை நான் உன்னோட உண்மையான அம்மாவா இருந்தா இந்த மாதிரி நீ பண்ணிருப்பியா, ஸ்டெப் மதருங்கிறதுனால தானே உங்க அப்பா பண்ண தப்ப என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு தான் அவனோட அம்மா பிடிக்காது இல்லையா. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கச்சே நம்ம ஹீரோயின் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரமா வாங்க வாங்கன்னு கத்துறா கதறா. என்னதான் நம்ம ஹீரோக்கு அம்மாவை பிடிக்கலைனாலும் ஹீரோயின் மேல உயிரையே வச்சிருக்கான் இல்லையா. ஸோ அவ அழுகுறதை பார்த்து தாங்கிக்க முடியாம ஸ்டெப் மதருக்குமே ஹெல்ப் பண்றான். தென் செலினாவை அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயினப்பா, இங்கே பாரு இதுக்கப்புறமாவது என் ஃபேமிலிக்கு நான் உண்மையாக வாழ ஆசைப்பட்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானுமே உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு ரொம்ப ஆறுதலாக தான் பேசுகிறாரு. அது எப்படி இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு இப்போ கழட்டி பார்க்குறீங்க, இதுக்கு நான் என்றைக்குமே அலோவ் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக உங்கள் கையால் என்னை கொண்டுடுங்கன்னு சொல்லி வாண்டடாகவே இந்த செலினா வாயை கொடுத்து மாட்டிக்கிறா. நான் என்ன பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை கொலை பண்ணி அதுக்கான எல்லா எவிடன்ஸையுமே அழிக்கிறதுக்கு, போனா போதுன்னு தான் நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் போயிட்டு இருக்க வழியில கார் பஞ்சர் ஆகிடுது. என்ன இது சகுனமே சரியில்லைன்னு சொல்லி அவர் செக் பண்ணிட்டு இருக்கச்ச டக்குன்னு அவரை பார்த்து டமால் டுமில்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. உயிருக்கு பயந்து நம்ம ஹீரோயினோட அப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள மறைஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது தான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்றது அந்த சியாங்கிற விஷயமே புரிய வருது. ஸோ டக்குன்னு கான்ஷியஸ்க்கு வந்து அவர் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து சியாவை சுட்டுறாரு. ஈவன் அவனுமே மயங்கி விழுந்துடுறான். ஆட என்னடா இது, டக்குன்னு வில்லனை கொண்டு இவ்வளோ சீரியஸான மேட்ரை ரொம்ப சப்புன்னு முடிச்சிட்டிங்களே நம்ம நினைக்கும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. குண்டடி பட்டு கீழே விழுந்து கிடந்த சியா திரும்ப கன் மாதிரி எழுந்து நின்று தன் ட்ரெஸ்க்குள்ள புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கதை காட்டி நீ நாய்னா நான் பேய்டாங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமான டைலாக்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கையிலையும் காலையும் ஷூட் பண்ணிடுறதுனால பாவம் அந்த மனுஷனுமே கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா இனிமே ஹெட் ஷாட் தான்னு சொல்லி எய்ம் பண்ணும்போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ பைக் ஓடிக்கிட்டே வந்து வெடிகுண்டெல்லாம் போட்டு புகையை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்பாவை நைஸா அங்கே இருந்து காப்பாத்திடுறான். தென் மேனேஜர் டானுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் ஹீரோயின் அப்பா ஹீரோ கிட்ட, என் பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் இப்போ நடந்த இந்த விஷயமும் தெரிய வேணாம், பிகாஸ் உண்மை தெரிஞ்சால் ரொம்ப பயந்துருவாங்க, ஸோ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டதா சொல்லி சமாளின்னு சொல்லவும் ஹீரோவுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடுறான்.